எபிசோட் 101. பசும்புல்லின் சிந்தனை. விஜயநகர அரசரின் தோட்டத்தில் ஒரு அழகிய காலை. இளந்தென்றல் வீசியபோது பசும்புல்கள் இளமைமிகு பசுமையில் பளபளப்பாகத் தெரிந்தன. அரசர் கிருஷ்ணதேவராயர் அந்த அழகைப் பார்த்து மனதிற்குள் மகிழ்ந்தார். அவருடன் இருந்த மந்திரிகள் அனைவரும் பசுமையாக விரிந்திருக்கும் புல்லைப் பார்த்து பேசிக்கொண்டு இருந்தனர். ஆனால் அவற்றின் பயனைப் பற்றிய கேள்வி யாருக்கும் தோன்றவில்லை. அதே நேரத்தில் அரசருக்கு ஒரு சிந்தனை பிறந்தது. அரசரின் கேள்வி: பசும்புல்லின் பயன் என்ன? அரசர் கிருஷ்ணதேவராயர் எதிரில் நின்ற மந்திரிகளை கேட்டார். அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். சிலர் மாடுகளுக்கு உணவு என்றனர், சிலர் மண் ஈரமாக இருக்கும் என்றனர். ஆனால் ராஜா இன்னும் திருப்தியாக இல்லை. நாம் நம் அரசவையின் புத்திசாலியை அழைக்கலாம். அவருடைய விடை நிச்சயமாக வித்தியாசமாக இருக்கும் என்று அமைச்சர் ஒருவன் கூறினான். அதைக் கேட்ட அரசர் உடனே தெனாலிராமனை கூப்பிடச் சொன்னார். தெனாலியின் விளக்கம். தெனாலிராமன் வந்தவுடனே அரசர் கேட்டார்: தெனாலி, பசும்புல்லின் உண்மையான பயன் என்ன? தெனாலிராமன் சிறிது சிந்தித்தான். பிறகு நகைச்சுவையான முகப்பாவனையுடன் கூறினான்: மன்னர் மகா பிரகாஷம், பசும்புல் நமக்கு 3 விதமான பயன் தருகிறது. முதலாவது, அது மண்ணை கட்டிக்கொண்டு வறட்சியை தடுக்கும். இரண்டாவது, மாடுகளுக்கு உணவாகவும் மனிதர்களுக்கு மருத்துவமாகவும் பயன்படுகிறது. மூன்றாவது, அது நமக்கெல்லாம் ஒரு சிறந்த கற்றுக்கொள்ளும் பாடமாக இருக்கிறது. அரசர் ஆச்சரியமடைந்தார். அது எப்படி? தெனாலிராமன் ஓரளவுக்கு புன்னகைத்து கூறினான்: மன்னரே, நாம் பசும்புல்லை பாருங்கள். அதை நாமாகவே நசுக்கினாலும் வெட்டினாலும் அது மீண்டும் வளர்ந்து விடும். அது எப்போதும் தன் இயல்பை இழக்காது. இதுவே நமக்கும் ஒரு பாடம். வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் நாம் அந்த பசும்புல் போலவே மீண்டும் எழுந்து நிற்க வேண்டும். அரசர் மற்றும் அமைச்சர்கள் அனைவரும் அவனது புத்திசாலித்தனத்தை பாராட்டினர். நிச்சயமாக, பசும்புல் எங்களுக்கு பெரிய பாடம் கற்பிக்கிறது என்று ராஜா சொன்னார். அந்த நாளிலிருந்து தோட்டத்தில் பசும்புல்லை பார்த்தவுடன் அனைவரும் தங்களது வாழ்வில் வந்துள்ள சவால்களை நினைத்து பார்த்து அவற்றை எதிர்கொள்ளும் உறுதியுடன் இருந்தார்கள். தெனாலிராமனின் அறிவுத்திறன் அரசவை முழுவதும் பரவியது. அரசர் மகிழ்ச்சியடைந்து: தெனாலி, நீ எப்போது தான் எனக்கு பதிலளிக்காமல் இருப்பாய் என்று சிரித்தார். அந்த நாள் முழுவதும் அரசவையில் இந்த சிந்தனை பரவி பசும்புல் ஒரு போதனையாக மாறியது.